விருச்சிக ராசிக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், மேன்மைகள், சிறப்பான நிலைகளாக நிறைய ஏற்பட இருக்கிறது. ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவரும் விட்டுக் கொடுப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட இன்று உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வரும் பெண்களிடம் ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப கவனமான நிலை. நம்பி சில விஷயங்களை திருட போவதெல்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட இன்று ரொம்ப கவனமாக இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலை. வண்டி வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக செல்வது உங்களுக்கு மிகுந்த அக்கறையை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையோடு கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும் மிகுந்த நன்மை. வயதில் மூத்தவர்களாக இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் தொடர்ந்து பார்த்துக் கொள்வது விருச்சிகத்திற்கு நன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தாயாருக்கு நீண்ட நாள் மனக்குழப்பங்கள் எல்லாமே ஒரு தீரக்கூடிய நிலையாக இருக்கும். தாயார் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், சில பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர்களுக்கும் ஒரு மனதில் ஒரு கண்ணுக்கெட்டிய தூரத்தில் வெளிச்சம் இருப்பதை உணரக்கூடிய நிலை போல ஒரு மன நிம்மதி இன்று ஏற்படும். ஆனாலும் சில தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க உணர வேண்டும். ஆனால் வெற்றி உறுதியாக இருப்பதை நினைத்து நீங்க தைரியமாக போராடக்கூடிய நிலையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இன்றும் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. சுக்கிரன் சாரத்தில் இன்று செல்வதனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக அதிக அக்கறை தேவை. ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்க வாழ்க்கை துணையோடு அதிக நிதானமாக, பொறுமையாக, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுடனும் சிறிது பொறுமையாக இருப்பது, சுய தொழிலிலும் அக்கறையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆனால் வாழ்க்கை துணைக்கு பணியில், தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தார்கள் அப்படின்னா நல்ல தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் இன்று சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்தில் விரக்தியான நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. விநாயகர் வழிபாடு, விநாயகர் மூல மந்திரம் மிகுந்த உதவியாக இருக்கும். அதர்வைஸ் இவர்களுக்குமே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது, தாயார் தந்தையார் ஆரோக்கியத்திலும் கும்பராசி அக்கறையோடு இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. பணி தொடர்பான குழப்பங்கள் இன்று அதிகம் ஏற்படலாம். வேலையை மாற்றுவது குறித்து, இல்லைனா வேலையை விட்டுவிடலாமோ அப்படிங்கிற எண்ணங்களாக சில ஏற்படலாம். சூழலுக்கு ஏற்றாற் போல சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். புதிய அறிமுகங்களிடமும் கூட அதிக பொறுமையும் ஒரு சரியான அணுகுமுறையும் உங்களுக்கு தேவை. யாரையும் நம்பி எளிதில் பழகிவிட வேண்டாம். திருமண வாழ்விலும் அதிக நிதானம், பொறுமை, வாக்குவாதத்தை தவிர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்.